வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். இரு இன்னமும் மறந்து போடா கடிச்சு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வச்சுங்கன்னா, இன்னைக்கு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஒன்று சொல்லிடுங்க. நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன். என்ன ரிஸ்டோர் செம்ம ஹாப்பியாக இருக்கேன்ற என்ன ஏதாவது பைக்கு புதுசாக வாங்கிட்டியா இல்லை ஏதாவது அச்சீவ்மெண்ட் ஏதாவது பண்ணியானா? ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கேன் தான் நினைக்கிறேன். நம்ம சேனல் இப்போ ரீசெண்டாக ஒரு 4K கிட்ட ரீச் ஆயிருக்கு இல்லையா? அது கூட என் சந்தோஷத்துக்கு ஒரு வகையில் காரணம் தான். பட் ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. அது என்ன முக்கியமான காரணம்னா, கூகுள் AdSense தெரியும் இல்லையா? கூகுள் AdSense நம்ம சேனலில் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ண நினைக்கிறேன். அமௌண்ட்டு ரொம்ப பெருசாலாம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் வரும். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ AdSenseலேருந்து நம்மளுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது எங்கே இருக்குன்னா, இங்கே இருக்குது பாருங்கள். சாரி திருப்பி பிடிச்சினா இதுதான் நம்மளுக்கு AdSenseலேருந்து வந்த லெட்டரு. பின்னாடி என் பேர் போட்டிருக்கு பாருங்கள், புவனேஸ்வரன். உங்களுக்கு இதுவாக தெரியும்னு நினைக்கிறேன். புவனேஸ்வரன், முருகன்ஸ் கோயில் ஸ்ட்ரீட்டு, வழுதுரெட்டி, விழுப்புரம், தமிழ்நாடு 605401 கொடுக்குதா என் அட்ரஸ்ஸு. சொல்லப்போனால் இது 3 மாதத்துக்கு முன்னாடியே வர வேண்டியது. எவ்வளோ? 3 மாதத்துக்கு முன்னாடி. 3 மாதமா? ஐ திங்க் 2 மாதம் நினைக்கிறேன். 2 மாதத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய லெட்டரு. பட் ஆனால் இந்த அட்ரஸ்ஸு அதுக்கடுத்து இன்னும் நிறைய இஷ்யூவால் இது தள்ளி தள்ளி போயிட்டு இப்போ 2 மாதம் கழிச்சு கரெக்டாக இந்த வருஷ கடைசியில் இது என் கையில் சேர்ந்துக்குது. மேபி இந்த வீடியோ நீங்கள் இந்த நியூ இயர் அன்னைக்கு பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லை நியூ இயருக்கு முன்னாடி நாள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் கைக்கு வந்ததுன்னு பார்த்தோன்னா 30ஆம் தேதி தான் இந்த லெட்டர் என் கைக்கே வந்திருக்கு. அதுவும் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு. இதை நான் வாங்குறதுக்கு 1 வாரம் டிலே ஆகிப்போச்சு. எவ்வளோ டிலே ஆகிப்போச்சு பாருங்கள். எனக்கு வேறு நடுவில் பயமே வந்து போச்சு. ஐயோ இது வேறு போய்கிட்டே இருக்குதே, அப்புறம் ஏதாவது சிக்கல் வந்துடும். சொல்லப்போனால் நான் 3 அட்டெம்ப்ட் அடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அடித்தேன், அப்போ வந்துருக்குது போஸ்ட்மேனுக்கு நான் யார், என் பேர் சரியாக தெரியல. அங்கே கேட்டிருக்காங்க, யாருன்னு தெரியாமல் ரிட்டர்ன் பண்ணிட்டுக்கிறார். 2வது வாட்டியும் அடித்தேன், அப்பயும் யாரும் தெரியாமல் ரிட்டர்ன் பண்ணிட்டார். சரி 3வது வாட்டி என்னடா இது இவ்வளோ நாளாச்சு இன்னுமே வரலையே, போய் ஒரு வார்த்தை போஸ்ட்மேன் கிட்ட கேட்டு வந்துடும். எங்கள் ஊர் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு கேட்டு வந்தேன். தம்பி ஆமாப்பா வந்துச்சு, இந்த கூகுள்லேருந்து தானே? ஆமாப்பா கூகுள்லேருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. ஆனால் அங்கே போய் கேட்கும் போது புவனேஸ்வரனா யாரும் தெரிலன்ட்டாங்க. அப்படியே நான் ரிட்டர்ன் பண்ணி விட்டேன். அதை கேட்டவனே அடக் கடவுளே நான் ஆகிப்போச்சு. சரிண்ணா என் நம்பரு அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போகிறேன், இந்த அட்ரஸுக்கு வந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து பார்த்தா அவர் என் நம்பரை மிஸ் பண்ணிட்டுருக்கிறாரு. அப்புறம் ஒரு 2 நாள் முன்னாடி போய் கேட்கும்போது தான் போஸ்ட் ஆஃபீஸ் மூடிட்டாங்க. அவரோட நம்பர் வாங்கி கேட்கும்போது, தம்பி ஆமாப்பா உங்கள் லெட்டர் வந்துச்சு, என்கிட்ட தான் இருக்குது, இன்னும் 1 வாரம் என்கிட்ட தான் இருக்குது, நீ வரந்துருக்கலாம்லப்பா, உங்கள் நம்பர் மிஸ் ஆகிடுச்சுன்றாங்க. சரிண்ணா நான் நாளைக்கு காலையிலே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வாங்கியாச்சு. இப்போ நம்ம இதை அன்பாக்ஸா லெட்டர் பிரிக்கிறது அன்பாக்ஸ்னா சொல்லுவாங்க. லெட்டர் பிரிக்கிறது என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? சரி எதுக்கு இங்கிலீஷு? இந்த லெட்டரை நம்ம பிரித்து பார்க்கலாமா? சரி ஃபஸ்ட்டு எல்லா சைடும் ஃபஸ்ட்டு இந்த சைடு, ஃபஸ்ட்டு இந்த சைடு, ஃபஸ்ட்டு இந்த சைடுன்னு போட்டு வச்சுருக்காங்க. அப்போ எந்த சைடு தான்? நான் சொல்லப்போனால் இந்த மூணு லைட்டாக கிழிச்சிட்டேன். சரி இப்போ கிளிப்போம். இதை கிளியதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் பாருங்க. நல்லா வருது. ஓகே ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னும் இந்த ஒன் சைடு கிளிக்கணும். பா கிளிச்சாச்சு, ஓப்பனும் பண்ணியாச்சு. பா கூகுள்லேருந்து பரவாயில்ல. பாருங்க உள்ளே என்ன இருக்குன்னு காமிக்கிறேன், ஆனால் பின்ன நான் முழுசாக காமிக்க மாட்டேன். இந்த சைடு ஃபுல்லாக ஏதோ இந்த உள்ளே இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே இந்த கூகுளோட டீட்டெயில்ஸு, இந்த கூகுள் AdSense அது இதுன்னு போட்டு அதுக்கடுத்து அந்த அட்ரஸ் பின் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இந்த கூகுள் AdSense இருக்குது இல்லையா, அதில் போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் நம்மளால் பேமெண்ட்டு வித்ட்ரா எடுக்க முடியும். சரி ஓகேங்க, இது எல்லாத்துக்கும் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது யாருக்குன்னா, ஃபஸ்ட்டு வியூவர்ஸ். ஆனால் நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா வச்சிங்களேன், நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கலனா சத்தியமாக நான் இந்த 4000 சப்ஸ்கிரைபரு அதுக்கடுத்து வாட்ச் ஹவர்ஸ் ஃபினிஷ் பண்ணி இந்த அளவுக்கு மானிட்டேஷன் ஒரு சேனலை பண்ணி கூகுள் AdSenseலேருந்து எனக்கு லெட்டர் வர அளவுக்கு வந்திருப்பானா டவுட்டு தான். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், எல்லாமே ஃபெயிலு. பட் ஆனால் இதுதான் இப்போதைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது இன்னும் வளருமானா அதுவும் நம்ம கையில் இருக்குது. நிச்சயமாக நம்ம தேவையான எஃபெக்டை போடுவோம். நீங்கள் இன்னும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. சரி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதை விட நம்ம இதோடய முடிச்சுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you later.